பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வெல்கம் டு மை சேனல். தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாயிருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா என்று 1 கொரிந்தியர் 6 அதிகாரம் 19 வாசிக்கிறோம். ஆம், தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய சரீரங்கள் பரிசுத்த ஆவியானவரின் ஆலயமாயிருக்கிறது என்று வாசிக்கிறோம். நாம் பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயமாகிய நம்முடைய சரீரங்களை எப்படி பரிசுத்தமாக காத்துக்கொள்கிறோம் என்பது மிகவும் முக்கியம். சரீரம் என்பது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயமாயிருக்கிறது. பொதுவாக ஒரு எடுத்துக்காட்டை கூறுகிறேன். நாம் வீட்டிற்கு ஒரு உறவினர் வருகிறார் என்றால் நாம் என்ன செய்வோம்? வீட்டை சுத்தம் செய்து அவர்களுக்கு பிடித்த எல்லாவற்றையும் தயார் செய்து ஆயத்தமாக காத்திருப்போம் அல்லவா? என்றாவது ஒரு நாள் வருகிற உறவினர்களுக்காக நாம் முன்பதாகவே எல்லாவற்றையும் ஆயத்தம் செய்கிறோம் அல்லவா? அப்படியானால் நமக்குள் எப்பொழுதும் தங்கியிருக்கிற நம்முடைய பரிசுத்த ஆவியானவருக்காக நாம் நம்முடைய சரீரங்களை பரிசுத்தமாக வைத்துக்கொள்வது மிகவும் முக்கியம் அல்லவா? நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரங்களை அனுதினமும் அவருடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து அவர் நம்மிடத்தில் தங்க தகுதியுள்ள ஆலயமாக நம்மை நாமே தேவனுக்கு ஒப்பு கொடுப்போம். 1 கொரிந்தியர் 6 அதிகாரம் 20 வாசிக்கிறோம். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் என்று. ஆம், தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எல்லோரும் உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்களிலும் நாம் அனுதினமும் பரிசுத்த ஆவியானவரால் பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். ஆமேன். நாம் எல்லாருடைய பாவங்களுக்காகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார். நாம் மீண்டும் பாவம் செய்து மறுபடியும் அவரை சிலுவையில் அறையாமல் அவர் வருமளவும் அவர் உதவியுடன் நம்மை பரிசுத்தமாக காத்துக்கொண்டு நம்முடைய சரீரத்தினால் தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆமேன். God bless you. Have a nice day. Thank you for watching.